வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மைக் செட் சேனல் தான் பார்க்க போறோம். லவ் ஃபெயிலியர் சோதனைகள் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? சத்தியமா சொல்றேன், அவன் நம்பாத. அவன் வரான், நான் போறேன். பரதம் பண்ணிட்டு வரேன் பாரு. கரடி எங்கெல்லாம் வர என்ன அவசரமா சொன்னேன். இனிமே சிவாலாம் கூப்பிட்டது. லெட்ஸ் பிரேக்கப்பா. இப்போ பிரேக்கப் ஆக என்ன நடந்துச்சு? எவ இவ? ஓஹோ, இந்த போட்டோ எனக்கு எப்படி கேட்டு சிவா? ஃப்ரெண்ட் தான் காமிச்சு. அவன முறைக்காது. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டது எனக்கு நிம்மதியா போச்சு. இதோட என்ன ஆளு மாட்டி விட்டாரா? தேங்க்ஸ்டா. ஒண்ணு இருடா வரேன். டேய் சட்ட கையறா. என் லவ் பிரிச்சிட்டலடா. ஆமாண்டா. தேங்க்ஸ். வாடா. அட பாவீங்களா? பிளான் அப்போ அந்த பொண்ணு கூட ஜாயின். இவங்க சுத்தி போயிட்டு வராங்க. அங்க பாரு ஆள் மாதிரி இருக்கு பாரு. ஆளுதான்டா. கேம் ஓவர். ஆஹா, பிரிச்சு விடுறதுக்கு இப்படி ஒரு இது. லவ் ஃபெயிலியர் கேர்ள். அம்மா காஃபி. அடப்பா. நம்ம வெளியே போய் என்ன பண்ண போறோம்? மூடிட்டு தூங்குவோம். புடி. போடு. ஏய் பால். போடு ஸ்லிப்பி போடு. சாவடிச்சிடுவேன். பாரு, நீ என்னை விட்டு போகாம இரு. உன்னை விட்டுட்டு போக எனக்கு இப்படிதான் மனசு. ஐ லவ் யூ டா. ஓடு. வெம்பாயிட்டு திங்க் பண்ணுவாங்களோ? ஐ லவ் யூ டா. ஸ்ரீராம். ஸ்டோரி வைக்கிறாங்களா ஸ்டேட்டஸ்? லவ் ஃபெயிலியரா? நமக்குள்ள கொஞ்சம் கூட செட்டே ஆகல. பிரேக்கப் பண்ணிக்கலாம். பை. சிவா ஒரு நிமிஷம். எப்படி என்னோட போற முடிவாயிடுச்சு. போறதுக்கு முன்னாடி கடைசி அந்த கிஃப்ட் மட்டும் வாங்கிட்டு மாமா தெரியலையே. நல்லதா கொடுக்க போறானுங்க. ஏன் இப்படி பாக்குறாரு? பாத்துச்சனா? நான் சொன்னதெல்லாம் நம்பிடுறியா? சும்மா தான் சொன்னேன். ஈவினிங் படத்துக்கு போனா நான் வந்துடுறேன். பை. ஐ லவ் யூ. எல்லாத்தோட ப்ரெஷர் இருக்கு. இதுக்கப்புறம் யாராவது பிரேக்கப்னு சொல்லுங்க. அப்புறம் இருக்கு. மழை வருமா? இந்த லவ் பண்ணி ஏமாத்தலாம் ஃபீல் பண்ற மாதிரி ஒரு தண்டனை கொண்டு வரணும். டேய் நீலாம் லவ் பண்றதே ஒரு தண்டனை தான்டா. வாலு. சரி ஓ எக்ஸ். பண்ணிக்கலாமோ? யாருடா? டேய் ஏன்டா அழுற? அவரே சந்தோஷமா இருந்தா நடிடா. சிரிக்கு வரலையே. It's your bag. I am your dad. பெருக்கேத்துறாங்களாமா? அதான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓ எஸ். சிவா ஆமா. அவங்க நல்லா இருக்கியா? ஹஸ்பண்டா? ஹஸ்பண்டா? நல்லா இருக்கேன். அங்கிள் ப்ரோ நான் எங்க ஹஸ்பண்ட் ப்ரோ. அது சந்தோஷமா இருக்கும் அவருக்கு. உன்னை விட அழகான பையனை கல்யாணம் பண்ணி காட்டுப்பாரு.
ஹாப்பி மேரேஜ் ப்ரோ. மேரி தம்பி நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு. யோ போய் சொட்டேன். நமக்கு லவ் ஃபெயிலியரான சோகத்தை விட நம்ம எக்ஸுக்கு ஒரு கேவலமான ஹஸ்பண்ட் கிடைச்சா நினைக்கிறப்ப வரும் பாருங்க ஒரு சந்தோஷம். அதெல்லாம் நினைக்கிறப்பவே நடு ரோட்ல இறங்கி ஒரு குத்தாட்டான்னு தோணும். வேற லெவல் ராணி. என்னதான் உனக்கு லவ் ஃபெயிலியர் ஆனாலும் அவளை பத்தி ஃபீல் பண்ணாம கெத்தா இருக்கிற பத்தியா வெயிட் ராணி. உங்ககிட்ட சொன்ன ஓட்டியே சாவடிச்சிருக்கீங்களா? போட்டுக்கிறாடா. நான் அன்னைக்கே சொன்னேன்ல போட்டோடா. போட்டோ பார்க்க மாட்டாரா? ஜூம் பண்ணி இவங்க பார்த்துட்டு இருக்காங்கப்பா. ஃபீல் பண்ண மாட்டாரு. ஃபோன் வெளியே போயிட்டு வரேன். என்னடா அது ஒண்ணுமே தெரியல. திருப்பி ஏதாவது தெரியல. டேய் திருப்பி நான் முதுவா தெரியும். இவங்கலாம் பாக்குறாங்க. இப்ப ஃபீல் பண்ண வேண்டியதா? அட கொடுமையே. வெறிய வேணிக்கிற வெறுப்பு. எக்ஸுடா. லாக் பண்ணிட்டேன். ஐயோ நமக்கும் மச்சான் ஃபோன் போடா. என் ஆளுக்கு ஃபோன் பண்ணணும். ஒன்னாச்சு என்ன பிளாக் பண்ணிட்டா? அவங்களே லாக் பண்ணுறாங்க. அவங்களே எங்க இருந்து போன் எடுக்கிறது? தேங்க்ஸ் மச்சான். சாப்பிட போச்சு. என்னடா நாருது? 4 மாசமா துவைக்கலப்பா. ஃபோன் கொடுமா தோப்பீங்க. வெர்ஷன் போல இருக்கு. எப்படி ஃப்ரெண்டு வந்தோம் பாத்தியா? போறியா நீ? ஏய் யார் நீ பொறுக்கி? எங்களை பிளாக் பண்ண நீங்க பொறுக்கியா இல்லை உங்களுக்கு பிளாக் பண்ணுங்க? நாங்க பொறுக்கியாடி? திருந்தவே மாட்டடா நீ எல்லாம். ஏய் நீ மட்டும் நல்ல குடும்பத்துல பொண்ணு தான் பைய. என்ன கல்யாணம் பண்ணிக்கோடி. ரமேஷ் தான் வேணும். வேணாம். ரமேஷா? யாரு இது? அவன் போடு. இங்கேயே உடைச்சிட்டாரா? தெரிஞ்சிருக்குமே அவருக்கு. அவன் பிளாக் பண்ண மாட்டான். பாத்துக்கிறேன். வேற யாராவது போன் வச்சிருக்கீங்க? என்ன சிவா ஓ வருஷம்? பழஸ். எங்க ஆத்துல இன்ஜினியர் மாப்பிள்ள பாத்துருக்காங்க. இன்ஜினியரா? ஐயோ என்ன பண்றது? அதனால என்ன மறந்துருங்க ஆ? அண்ணா. அண்ணாவா? ஆமாண்ணா என்ன மறந்துருங்க. நான் என்ன மறந்துருங்க. என்னாச்சு? ஆளு. ஐயோ ஆளு சித்திரு. I want to tell you something. ஐயோ பிரேக் ரெடி பண்ணிட்ட போல இருக்கே. நமக்குள்ள செட் ஆகாது. உன் லைஃப் நீயே பாரு. ஓ, அப்போ இப்போ சிஸ்டர். What? சிஸ்டரா? பின்ன லவ் ஃபெயிலியர்னா தண்ணி அடிச்சுட்டு தாடி வச்சு சோமான படம் போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு சாப்பிடாம கொள்ளாம என்னையும் கஷ்டப்படுத்திட்டு எங்கள் வீட்லையும் கஷ்டப்படுத்திட்டு என் ஃப்ரெண்ட்ஸையும் கஷ்டப்படுத்திட்டு நான் லவ் ஃபெயிலியர் ஆனது எனக்கு மட்டும் தெரியாம ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்கோசரம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இருக்கிற எல்லாத்தையும் லவ் ஃபெயிலியர் ஸ்டேட்டஸை போட்டு தாக்கிட்டு சுற்றி இருக்கிற யாருமே என் கூட பேசாம நான் மட்டும் லவ் ஃபெயிலியர் எனக்குள்ள தனியாக பேசி பேசி பைத்தியமாகி ஒன்னையே நினச்சி காலம் ஃபுல்லாக கறிக்கட்டியாக வாழ்ந்து செத்து போயிடுவேன்னு நினச்சிங்களா? அதெல்லாம் பழசு. நான் அப்படியே கொஞ்சம் வேறனா? வேற என்ன ஒரு நிமிஷம் இப்ப கட்டணா யாருன்னு அனதர் கேர்ள். ஹலோ செல்லக்குட்டி ரொம்ப நல்லா ஒன்று சொல்லணும்னு இருந்தேன். என்னடா? ஐ ஆஃபர் யூ ஒன்லி லவ் நோ மேரேஜ். Really? I'm waiting. ஐ ஆம் கமிங். நல்லா இருந்துச்சு. ஆனா இது லவ் ஃபெயிலியர்னா பசங்க பொண்ணுங்களாம் ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. ஃபீல் பண்ணுவாங்க, பண்ணாமலாம் இல்ல, ஃபீல் பண்ணுவாங்க போல இருக்கு. பண்ணுவோம்.
இல்ல பண்ணுவாங்க. எல்லாருக்குமே அந்த உண்மையா பண்ணியிருந்தாங்கன்னா கஷ்டப்படுவாங்க எல்லாரும். அதெல்லாம் அங்க ஒண்ணும் இல்ல. அதாவது லவ் பண்ற வரைக்கும் அவங்க பேரண்ட்ஸ் தெரியாதவங்க. அந்த கல்யாண ஸ்டேஜ்ன்னு ஒண்ணு வரும்போது தான் பேரண்ட்ஸு அப்பதான் அவங்க கண்ணுக்கு தெரிவாங்களோ என்னவோ! அதுவரைக்கும் வீட்டுக்கு தெரியாம சுத்துறது, வீட்டுக்கு தெரியாம எல்லாம் பண்ண வேண்டியது. எல்லாம் பண்ணிட்டு, இந்த கல்யாணம்ன்னு வரும்போது மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சிறக்கூடாது. எனக்கு அதுதான் புரியல. அப்போ ஃபர்ஸ்ட்டே இதெல்லாம் பிரச்சனை இருக்கு. வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. இந்த ரிலிஜியன்லாம் ஒத்த மாட்டாங்க. இந்த கேஸ்ட்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அது ஃபர்ஸ்ட்டு முதலே தெரியாதா? அது பழகும்போதே தெரியாதா? அப்பவே கேட்டு புடிக்கலன்னா, இதெல்லாம் ஒத்து வராது. எங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம லவ் பண்ணலாம். ஆனா ஆமா. சேர மாட்டோம்ன்னு சொல்லிரணும் ஃபர்ஸ்ட்டு. அப்பவே ஒத்துக்க மாட்டாங்க சொல்லலாம். ஆனா ம். இவங்க ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. வீட்ல இந்த இந்த ஃபேஸ்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க வீட்ல. இல்ல காட்ட மாட்டாங்க. காமிச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாரி போய் சொன்னீங்கன்னா ம். பாருங்க, அப்போ ஒரு மூஞ்ச காட்டுவாங்க ஒரு. ஆனா பசங்களையும் அதாவது நல்ல பொண்ணுங்களும் இருக்காங்க. நான் பொண்ணுங்க எல்லாம் மோசம்ன்னு சொல்ல வரல. ஆனா அதான் சொல்றேன்ல, இத கவனிக்கிறதே இல்ல. இத அப்படியே ம். விட்டுட்டு பசங்கள அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. நெறைய பசங்க அடி வாங்கி நான் பார்த்துருக்கேன். அது அதனால சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குல்ல. அதாவது முன்னாடி மாரி ஒரு லவ் கிடையாது. அந்த ஆமாமாமா. அப்படியே அந்த லவ்வுக்காவே இருந்து அந்த அளவுக்கு இப்ப மாறிடுச்சு. எல்லாமே மாறிடுச்சு. மாறிடுச்சு. எல்லாம் லவ் செட் ஆகலையா ஒரு 1 மாசம் 2 மாசம் ஃபீல் பண்றான். பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவன் அவன் லைஃப் பார்த்துட்டு ஓட ஆரம்பிச்சுடுறாங்க எல்லாரும். ஏன்னா, இப்போ இருக்கிற வாழ்க்கையே வேற மாரி மாறிடுச்சுனால, ஆமாமா. அவங்கவங்க லைஃப் அவங்கவங்க ஃபேமிலிய பார்த்து ஓடுறதுக்கே டைம் கரெக்ட்டா இருக்கு. ஆமா. நீ இல்லையா இன்னொன்னு அப்படின்ற மாரி ஆமாமா. ஆயிடுச்சு. வெயிட் பண்ணி பேரண்ட்ஸ்ட்ட வந்து அந்த அப்படி இல்லையா, வாங்கி உடனே பொண்ணு 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 கிடைக்கலையா, பையன லவ் பையன் இது பையன் கிடைக்கலையா, பொண்ண லவ் பண்ணுவான். அப்படி மாறிடுச்சு. மாறிடுச்சு இப்போ உண்மதான். அதனால அதாவது பையன் பையன் நோ சொல்லிட்டா பொண்ணு. அதான் பொண்ணுங்களே லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் அந்த அளவுக்கு மாறிடுச்சு. ஆமா. ஆமா. அதையும் இப்போ நம்ப ஓரளவுக்கு ஒத்துக்கிற அளவுக்கு சொசைட்டி மாறிடுச்சு இல்ல? மாத்திட்டாங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாது. அது அப்படியே போய்க்க வேண்டியது லிவிங் ஆமா. டுகெதர் இப்ப நார்மல் ஆயிட்டு வருது. அதான் எல்லாம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நோ மேரேஜ்ன்னே வந்துரும் ஒரு ஆமா. கட்டத்துல. எல்லாம் மேரேஜ் இருக்கு. எதுக்கு அப்படின்னு மாரி ஆமா. வந்துரும். எல்லாம் தனியா சுத்துங்க அப்படின்ற ஆமாமா. மாரி ஆகப்போகுது. நல்லா இருந்துச்சு. ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.